வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சியில் அந்த சதவீதம் காண்க அப்படிங்கிற கணக்கு அடிக்கடி வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு கணக்கு வந்துடும். ஸோ சதவீதம் காண்க ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தாலும் ஈஸியாக போட்டுடலாம். சதவீதம் இப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா பகுதி டிவைட் பை மொத்தம் இன்ட்டு 100. அதுவே மொத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி டிவைட் பை சதவீதம் இன்ட்டு 100. பகுதி கேட்டாங்க அப்படின்னா சதவீதம் இன்ட்டு மொத்தம் டிவைட் பை 100. ஸோ சதவீதம் மொத்தம் ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். பகுதி டிவைட் பை மொத்தம். சதவீதம் கேட்டாங்கன்னா டிவைடில் மொத்தம் வருது, மொத்தம் கேட்டாங்கன்னா டிவைடில் சதவீதம் வருது. இன்ட்டு 100 இன்ட்டு 100 இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பகுதி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. சதவீதம் இன்ட்டு மொத்தம் டிவைட் பை 100. இதே சதவீதம் அதிகரிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிகரித்த அளவு டிவைட் பை அசல் மதிப்பு இன்ட்டு 100. சதவீதம் குறைப்பு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா குறைந்த அளவு டிவைட் பை அசல் மதிப்பு இன்ட்டு 100. இது ரெண்டும் ஒரே மாதிரி ஃபார்முலா. இது ரெண்டும் ஒரு மாதிரி ஃபார்முலா. பகுதி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? இது ஞாபகம் வச்சிருந்தாலே ஈஸியாக டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் வர சதவீதம் கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? தேங்க்யூ.